மகரம் ராசி அன்பர்களுக்கு என்னுடைய பணிவு கலந்த அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது 2024 ஜூலை மாதத்திற்கு உண்டான ராசி பலன்களை பார்க்கவிருக்கிறோம். மகரம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது அப்படிங்கன்னு இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இது போன்ற ஜோதிடம், ஆன்மீகம், ராசி பலன் பற்றி பதிவுகள்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும். வீடியோ பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மகரம் ராசி உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம், அவிட்டம் 1 மற்றும் 2 பாதங்கள். கிரக நிலைகள்: தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி, தைரிய வீரிய ஸ்தானத்தில் சந்திரன், ராகு, சுகஸ்தானத்தில் செவ்வாய், பஞ்சமஸ்தானத்தில் புதன், சுக்கிரன், சூரியன், குரு, பாக்கியஸ்தானத்தில் கேது என கிரக நிலைகள் சந்திக்கின்றன. கிரக மாற்றங்கள்னு பார்த்தீங்கன்னா 9/7/2024 அன்று புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரணருண ரோக ஸ்தானத்திற்கு மாறுகிறார். 13/7/2024 அன்று சுக்கிர பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரணருண ரோக ஸ்தானத்திற்கு மாறுகிறார். 15/7/2024 அன்று சூரிய பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரணருண ரோக ஸ்தானத்திற்கு மாறுகிறார். 26/7/2024 அன்று புதன் பகவான் ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்து கலஸ்திரஸ்தானத்திற்கு மாறுகிறார். இப்போது பலன்களை பார்க்கலாம். நியாயம், நேர்மை, இதுதான் வாழ்க்கை என்று எண்ணும் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எல்லா வகையிலும் நல்லதே நடக்கும். பணவரத்து கூடுதலாகவே இருக்கும். எதிர்ப்புகள் விலகும். நீண்ட நாட்களாக தடைப்பட்டு வந்த காரியத்தை மீண்டும் செய்து முடிக்க முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். வெளியூர் தகவல்கள் உங்களுக்கு சாதகமானதாகவே இருக்கும். சிலர் வீட்டை விட்டு வெளியில் சென்று தங்க நேரிடலாம். வீண் வழக்கு விவகாரங்கள் வரலாம். எச்சரிக்கையாக செயல்படுவது நல்லது. சுக்கிரன் சஞ்சாரத்தால் வெளிநாட்டு பயண வாய்ப்புகள் வந்து சேரும். சிலர் வெளியூர் பயணம் செல்வீர்கள். எதிர்பாலினத்தருடன் பழகும்போது கவனமாக பழக வேண்டும். தொழில் வியாபாரம் சுமாராக நடக்கும். பார்ட்னருடன் சேர்ந்து தொழில் செய்பவர்கள் கவனமாக செயல்படுவது நல்லது. கடன் தொல்லை தலை தூக்கலாம். எச்சரிக்கையாக இருப்பது மிகவும் நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பணிச்சுமை, இடமாற்றம், அலைச்சல் போன்றவை இருக்கக்கூடும். தடைப்பட்டிருந்த பணம் இப்பொழுது உங்கள் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் அமைதி நிலவ குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்வது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே மன வருத்தம் உண்டாகலாம். பிள்ளைகள் நலனில் அக்கறை காட்டுவது மிகவும் நல்லது. வாகனங்களில் செல்லும்போது மிக கவனமாக செல்ல வேண்டும். பெண்களுக்கு எதிலும் தேவையற்ற வீண் கவலை உண்டாகலாம். பயணங்கள் செல்ல நேரிடலாம். கடன் விஷயங்களில் கவனம் தேவை. கலைத்துறையினருக்கு யோக காரகன் சுக்கிரன் ராசிநாதன் சனிக்கு கேந்திரம் பெறுவதால் எதையும் சாதிக்கும் திறமை அதிகமாகும். நினைத்த காரியத்தை நினைத்தபடி நடத்தி முடிக்க முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். புதிய நபர்கள் அறிமுகம் கிடைப்பதுடன் அவர்களால் நன்மையும் உண்டாகும். சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். நண்பர்கள் மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் தாமதம் உண்டாகலாம். அரசியல் துறையினருக்கு மனம் வருந்தும்படியான சூழ்நிலை ஏற்படும். மேலிடம் நீங்கள் சொல்வதை காதில் வாங்காதவர்கள் போல் இருப்பார்கள். எனவே எல்லோரையும் அனுசரித்து செல்வதால் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் உண்டாகும். பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் வேகம் இருக்கும். நினைத்த காரியத்தை செய்து முடிக்க எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான பலனை தரும். வீண் மன கவலைகள் உண்டாகும். மாணவர்களுக்கு மிகவும் கவனமாக பாடங்களை படிப்பது மிகவும் அவசியம். சக மாணவர்களுடன் நிதானமாக பழகுவது நல்லது. உத்திராடம் 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பயன் தராத முயற்சிகளை கைவிட்டு எந்த ஒரு வேலையையும் ஆராய்ந்து செயல்படுவது வெற்றியை கொடுக்கும். மாணவர்களால் எதிர்கால நலன் கருதி எந்த காரியத்தையும் செய்தது நன்மையை தரும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த நிலையிலும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். நீங்கள் பிடிவாத குணத்தை தளர்த்தி கொண்டால் எதிலும் முன்னேற்றம் காண முடியும். எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பதில் ஆர்வம் காட்டுவீர்கள். அவிட்டம் 1, 2 பாதங்கள். வெளியூர் பயணங்கள் சாதகமான பலனை உங்களுக்கு கொடுக்கும். தொழில் வியாபாரம் மூலம் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். தொழில் வியாபார வளர்ச்சிக்கு தேவையான ஆதரவு இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புத்தி சாதுரியத்தால் அலுவலக வேலைகளை திறமையாக செய்து முடித்து மதிப்பு மரியாதையும் கிடைக்கப் பெறுவீர்கள். உங்களுக்கு இந்த மாதத்திற்கான பரிகாரம்: ஆஞ்சநேயரை வணங்கி வர எல்லா நன்மைகளும் உண்டாகும்.
மனதில் குழப்பம் நீங்கி தைரியம் உண்டாகும். பண வரவு அதிகரிக்கும். மன மகிழ்ச்சி, குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள், புதன், வெள்ளி. சந்திராஷ்டம தினங்கள் 12, 13, 14. அதிர்ஷ்ட தினங்கள் 5, 6. அன்பர்களே, இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுகிறேன்.